வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியம்மனை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ரகுராமன்ங்க. இன்னைக்கு நம்முடைய எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த 2024ஆம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாசம் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அதாவது வர்ற ஜூன் மாசம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இவர் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது 12 ராசி 12 லக்னக்காரங்க என்ன நட்பு என்ன கெடுமனு கொடுக்க போறோமோ தெளிவா பார்த்துட்டு வருவாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் நிப்பாட்டி அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி ஒரு ஜாதக ரீதியில நமக்கு இம்பாக்ட் பண்ண நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி எப்படி பார்த்து வருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஏன்னா நம்ம இந்த ஜோதிடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம், உங்களோட லைஃப் கிடையாது, உங்களோட லைஃப்ல ஒரு பகுதி, பார்ட் ஆஃப். ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க மூலியம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுன்னு பார்த்துட்டு வருவோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படின்னு பார்ப்போங்க. இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னம், ரிஷபம் சந்திரன் லக்னம். சரி, இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது உங்களோட 12 பாவம். இந்த 12 பாவத்துல இந்த சனி பகவான் எப்படி வக்ரகதி உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போறாரு. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சனி பாத்தீங்கன்னா கேந்திரத்துக்கு வர கேந்திராதிபதி கும்பம். ஸோ அப்போ கேந்திர கிரகம் ஆல்மோஸ்ட் கெடுக்காது, கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 5 9 இது திரிகோணம். அப்போ உங்களுக்கு கேந்திராதிபத்தியமாவும் இருக்காரு, திரிகோணாதிபதியாவும் உங்களுக்கு சனிதான் வரும். அப்போ திரிகோணாதிபதியும் அவர் தான், கேந்திராதிபதியும் அவர் தான். சோ அப்போ உங்க ரெண்டுத்துக்கு அவர் தான் முக்கிய காரணம் வைக்காரு இல்லையா. இவர் உங்களுக்கு வக்ரமான என்ன பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்குது 10ல தொழில். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் நம்ம தொழில சேஞ்ச் பண்ணக்கூடாது. சனி பகவான் உங்களுக்கு தொழில இருக்கும்போது பழைய தொழில் அப்படியே கன்டினியூ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? பழைய தொழில அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல, இந்த 4.5 மாத காலகட்டத்துல புதிய தொழில் எதுவும் பண்ண வேண்டாம். புரியுதா? புதுசா தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அங்க இவர் ட்ரபிள் கொடுப்பாருங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னா, இவர் இங்க வக்ரமாகும் போது தொழில் காரணம் இல்லையா, தொழில் 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 சொல்லிட்டு மைண்ட்ல அந்த தாட் அதிகம் கொடுத்துருவார். புரியுதா? இவரு இந்த வக்ரமாகும் போது தொழில் ரீதியான உங்களுக்கு லாபத்தை அவர் கொடுப்பாரானா அந்த அளவு கொடுக்க போறது கிடையாது. கெடுப்பாரா சார்னா நீங்க செய்யற வேலையை அப்படியே பண்ணிட்டு தானே கெடுக்க போறதும் கிடையாது. அப்படியே ஸ்மூத்தா போயிடும். நான் தொழிலை சேஞ்ச் பண்றேன், வேற தொழிலுக்கு போறேன்னா அப்ப இவர் இங்க ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இவரோட பார்வையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவரோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குது, உங்களோட 4ஆம் பாவத்தை பாக்குறாரு, உங்களோட 7ஆம் பாவத்தை பாக்குறாரு. சரி சார், இவரோட பார்வை நல்லது பண்ணுமான்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வக்ரம்னா வேகம், ஸ்பீடு. ஆக்சுவலா சனிங்கிறது ஸ்லோ பிளானட். 10 அடி தூரத்தை அப்படியே பொறுமையா ஆமா மாதிரி நடந்து வர்றதுதான் சனி பகவான். இந்த காலகட்டத்துல முயல் மாதிரி தாவி வரக்கூடியவர். அப்ப என்ன சார் பண்ண போறாரு, எப்படி சார் எனக்கு வரையத்தை கொடுக்க போறாரு பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, இவரோட 3ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பாக்குற. புரியுதா இல்லையா? இவருடைய 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 10ஆம் பார்வை உங்க 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இங்க என்ன தொழில் காரத்தம் வருது, கணவன் மனைவி காதலி நண்பர்கள். கரெக்டா?
அப்போ இத வக்ரமையை பாக்குறாருன்னா என்ன பண்ண போறாருன்னா, இவர் ஆல்ரெடி பழமையை விரும்பக்கூடியவர். சனின்னாவே பழசுதான், புதுசுக்கு வேலையே கிடையாது, செகண்ட் ஹேண்ட் பழசு. அப்ப என்ன பண்ண போறா, பழைய நினைவு நிறைய கொடுப்பாரு. நீ கல்யாணத்தப்ப இப்படி பண்ணில்ல, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன டார்ச்சர் பண்ணில்ல, அது மாதிரியான எண்ணங்கள் மிகுதியா இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம போயிட்டு பார்ட்னர்கிட்ட பேச போவேன், பார்ட்னர் அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, இல்ல வேற ஏதோ அவங்க டென்ஷன்ல இருக்க, நம்ம பழச பேச சண்டை. சண்டை என்ன ஆகும், அப்படியே சனிக்கு வந்திருக்காரு, பார்த்துட்டு வேற இருக்காரு, 2 பேரும் மதியத்துக்கு வருவான், மதியம் பண்ண மாட்டான், ஊதி விட்டு போயிடுவாங்க. அப்போ பழைய செய்திகளை பேசாம இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புரியுதா? கணவன் மனைவி கிட்ட பழைய செய்தியை பேசுறது, பழைய விவாதத்தை பேசுறது இந்த காலகட்டம் உகந்தது கிடையாது. அடுத்தபடியா நட்பு வகையிலையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, நண்பர்கள் நம்ம பழசை பத்தி பேசுறது இங்க வேலையே இல்லைங்க. பழசை பத்தி பேசாதீங்க. பழசை பத்தி பேசுறதுனால சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இவரோட சனி பாத்தீங்கன்னா இந்த பிரித்தாடன் வல்லமே அதிகமா உள்ளது, பிரிச்சு வச்சு வெடிக்கப்பட்டுருவார் அந்த மாதிரி கிரகம். சோ கணவன்மணி இந்த 4.5 மாசத்துக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தாட் வருதா, அப்படியே நம்ம சைலண்டா இருந்துடணும். புரியுதா? நம்ம டிவைட் பண்ணிட்டு நம்ம வேற பாட்டு கேட்கலாம், வேற ஏதாச்சும் இல்ல வீட்டை விட்டு அரை மணி நேரம் வெளில போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். புரியுதா? எனக்கு ஏதோ டென்ஷனா இருக்கு, ஏதோ தாட் இருக்கு, நான் பேச போறேன்னா வச்சு விளங்கமா போயிடும். அடுத்தபடியா இவங்க 4ஆம் இடத்தை பார்க்கலாம். இந்த 4ஆம் இடத்தை வக்ரமானவர் பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு வண்டி வாகன வகையில ஆதாயத்தை கொடுக்குறாரு. அதாவது எப்படி சார்னா, புது வண்டி வாங்கும், பழைய வண்டி வாங்குறது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது உங்களோட வண்டி வீடு புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா, வேகமாயி பார்க்கும்போது நீங்க புது வீடு வாங்குறத விட உங்களுக்கு பழைய வீடு வாங்குறேன்னு நினைச்சீங்கன்னா பழைய வீடு வாங்குற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கான வழிமுறை உங்களுக்கு தேடி வரும். வீடு வாங்கணுங்கிறவங்க புது வீடை விட பழைய வீடு வாங்கி நீங்க அதை புதுப்பிச்சு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல பழைய வண்டி இல்ல பழைய வீடு இல்லைன்னா வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விரயத்தை கொடுக்க போறாரு. இல்ல இருக்கிற வீட்டை நம்ம புதுப்பிக்கலாம், இல்ல இருக்கிற வண்டியை நம்ம என்ன பண்ணலாம், பெயிண்ட் ஏதாச்சும் பண்ணி நம்ம புதுப்பிக்கலாம். புரியுதா? வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்க போறாரு. அதே மாதிரி தாயாருக்கு உடல்ல இருந்துட்டு இருந்த பிரச்சனையை இவர் தீர்க்க போறாரு. இது வரைக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா தாயார் உடல்நல குறைவு இருந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க இவர் பார்க்கும்போது ஒரு சில தாயார் உடல்நல குறைவுகள் இருந்ததா, இப்ப இந்த காலகட்டத்துல உடல்நல குறைவு நிவர்த்தியாக சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவர் உங்களோட 12ஆம் இடத்தை பாக்குறார். லக்கணத்துக்கு 12, உங்களுக்கு 12. உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா இப்ப அவர் நிவர்த்தி பண்ண போறாருங்க. நம்ம உடம்புக்குள்ள நமக்கு தெரியாம சீக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், மாத்திரையும் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆஸ்பத்திரி காட்டினா என்ன, டாக்டர் போய் பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து நம்ம மொத்தமா நம்ம சரி பண்ணிக்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் கூட இருக்கலாம், தோல் சம்பந்தமான அரிப்புகள் இல்ல வேற ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் கூட இப்ப ஆறு குணமாக்கி தர போறாருங்க. அதாவது உங்களுக்கு தெரியாம நமக்குள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு நோயை குணப்படுத்த போறாரு. அதே மாதிரி நம்ம உங்களுக்குள்ள இருந்த தீய எண்ணத்தையும் இவர் கிளியர் பண்ண போறாரு. எப்படி சார் சொல்றீங்கன்னா, இவன் கெட்டவன் வக்ரமானா நல்லவனா மாறுவான், நல்ல வக்ரமான கெட்டவனா மாறுவான். நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் வக்கரமாகும் போது வக்கரப்பாறை பலன்ல விழும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க கெட்டவை எல்லாத்தையும் மாத்துறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. வழியை தான் கொடுப்பாரு, நம்ம தான் போய் நம்ம செஞ்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஜோசியரையா நீங்க சொன்னீங்க எனக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா கதைக்கு இல்லை. ஏன்னா இவங்க வாய்ப்பை கொடுப்பாங்க. புரியுதா? ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு வரும்னா நம்ம வீட்லயே படுத்துட்டா வராது, நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, போவோம், செலக்ட் ஆயிடும். நான் வீட்லயே படுத்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணலன்னா அது மாதிரி இல்லாம உங்களுக்குள்ள இருந்த எண்ணங்கள் உடல் நல குறைகள் எல்லாத்தையுமே போக்க போறாரு. ஆக மொத்தத்துல இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பேச்சு எப்படி சார் இருக்கும்னா, என்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, தொழிலை மட்டும் சேஞ்ச் பண்ணாதுங்க. இந்த காலத்துல வேற கம்பெனி போற வேற ஜாப் போறனா பிரச்சனை, அப்படியே சுமூத்தா கொண்டு போயிடுங்க. பெரிய அளவுல கொடுக்கவும் போறதில்ல, பெரிய அளவுல கெடுக்கவும் போறதில்ல, அப்படியே சைலண்டா இருந்துருவார். இவர் சைலண்டா இருக்குது உங்க கையில தான் இருக்கு. புரியுங்களா? இவரோட பார்வை எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. புரியுதா? இதை நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் போது இவர் சைலண்ட் ஆயிடுவார். புரியுதா? அதே மாதிரி இவர் வக்கரகதி காலகட்டத்துல முடிந்த அளவு உதவி பண்ணுங்க. யாருக்கு உதவி பண்ணணும்?
வயதானவருக்கு உதவி பண்ணணும். யாருக்கு உதவி பண்ணணும்? முதியோருக்கு உதவி பண்ணணும். தாயார் தந்தை சந்ததிக்கூடிய முதியோருக்கு உதவி பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம இங்க மனைவி கிட்ட அல்ல பார்ட்னர் கிட்ட அல்லது காதலி கிட்ட நம்ம வாயை குறைச்சிக்கணும், பழசு பேசக்கூடாது. புரியுதுங்களா? இவ்வளவுதான். நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 12 ராசி 12 லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படின்னு பார்த்தோம். இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பலனை எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா, உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து சுபர் வீட்டுல இருக்காரா, அசுபர் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா சனிவோட தசை நடக்கும் போது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு, லாப வீட்டுல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்டுல இருக்காரு, நமக்கு வந்து சனி வந்து 8 பன்ல மறைஞ்சிருக்காரான்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி நல்லா வலிமையா இருக்காரு உங்க ஜாதகத்துலனா கண்டிப்பா இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமா இருக்குங்கிறது நியதி. அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பலனை வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க ராசிக்கும் உங்க லக்னத்தும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா ஒரு 40% வரைக்கும் இருக்கும். சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்திர சனி இல்லையா, அப்ப என்ன பண்ணும், ஒரு 10-20 வரைக்கும் இருக்கும். சார் எனக்கு வந்து சனி மகா திசையும் இல்லை, சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல, சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 5-10% இந்த வக்கரகதியில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதி கரகம் சொல்லுவாங்க, கர்ம காரகன் சொல்லுவாங்க இவர. சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான், எப்படி ஜீவனம் பண்ண போறான், அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறையை வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். இவரோட ஜாதக சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல வச்சிருவார். புரியுதுங்களா? இப்போ உடனே கேட்பீங்க, சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார்? அதாவது சனி வந்து சுபரா இருக்கு, இந்த சுபர் பார்வையில பார்த்துட்டு இருக்காருன்னா தாராளமா வழிபடலாம். பட் ஆனா சனி வந்து சில அமைப்புல கெட்டு போயிருக்கும், சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார், வக்கர பார்வையில இருப்பார், மோசமான பார்வைகள் விடும். அப்படி இருக்க நீங்க சனி பகவான் நேர வழிபாடு பண்றது இந்த கால தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பரிகாரம்னு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணணும்னா, சனிக்கு உகர்ந்த எள் தானமும் அல்லது எள் எண்ணெய் தானமும் கொடுங்க. எள் தானம் கொடுக்கலாம், எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம். அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவிக்கார நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் ஃபர்ஸ்ட் குறைக்கப்படும். சரிங்களா? சனியோட அந்த இரக்கம் உங்க மேலப்படும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா, வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபாறை குறைக்கும். புரியுதுங்களா? அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எல்தானம் பண்ணுங்க. இந்த வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையன்னு சொல்லி நான் என்னோட காளிய மண்டல் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலையில் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்களை வேற ஒரு காலையில் சந்திக்க நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ராமன். நன்றி, வணக்கம்.